வணக்கம் நேயர்களே. 50 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் செய்து வைத்த முகேஷ் அம்பானி, நீதா அம்பானி தம்பதிகள். அது மட்டுமில்லாமல் ஒரு வருடத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. என்னென்ன விடயங்கள் என்பது தொடர்பாக விரிவாக பார்ப்போம். வருகின்ற இந்த மாதம் 12ஆம் தேதி, ஜூலை 12ஆம் தேதி முகேஷ் அம்பானியுடைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகாவிற்கு திருமணம் நடைபெறவிருக்கிறது. அதற்கான திருமண முன்னோட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் பரபரப்பாக நடந்து முடிந்தன. ஏற்கனவே 2 கொண்டாட்டங்களும் இறுதியாக 3வது கொண்டாட்டம் நடந்தது. இந்த கொண்டாட்டங்களின் போது பெரும் கோடிக்கணக்கில் செலவுகள் செய்யப்பட்டன. அதன் ஒரு அம்சமாகத்தான் மகாராஷ்டிராவில் பால்கர் மாவட்டத்தில் 50 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது முகேஷ் அம்பானி குடும்பத்தினரால். அந்த திருமணம் வெறும் திருமணமாக மட்டுமில்லாமல் வரலாற்றில் பொறிக்கப்பட்ட ஒன்றாக நடைபெற்றிருக்கிறது. பலருடைய ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்களையும் இந்த குடும்பம் பெற்றிருக்கிறது. அப்படி என்னென்ன கொடுத்தார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். முதலில் அந்த திருமணம் செய்து வைத்த தம்பதிகளுக்கு தாலி கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் மோதிரம், கால் செயின், அதேபோல் மெட்டிகள், மூக்குத்திகள், தங்கம், வெள்ளி போன்ற உபகரணங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையில் ஒரு வரப்பிரசாதமான விடயம் இல்லையா? ஏழை பெண்கள், ஏழைகளுக்கு திருமணம் செய்து வைத்து தங்க நகைகள், வெள்ளி நகைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு தேவையான வீட்டு மளிகை பொருட்கள், உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சமைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கேஸ் அடுப்பிலிருந்து, மின் விசிறியிலிருந்து மற்றும் பல உபகரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புடவைகள், உடுப்புகள் என்றெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளோடு மேலும் பல பொருட்கள் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. உண்மையிலேயே இந்த ஆசீர்வாதம் என்பது பெறுகின்ற அல்லது வாழ்த்துக்களை பெறுகின்ற செயற்பாடுகள் இவைதான். ஏழை மக்களுடைய கண்ணீரில் இறைவனை காணலாம் என்று சொல்வார்கள் இல்லையா? எனவே அங்கிருந்த 50 ஜோடிகளும் கண்ணீர் மல்க அவர்களை வாழ்த்தியதாக அறிய முடிகிறது. அந்த வாழ்த்துகளோடு, ஆசீர்வாதங்களோடு தான் 12ஆம் தேதி ஜியோ உலக மாநாட்டில் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா திருமணம் இடம்பெறவிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த திருமணத்திற்கான ஏற்பாடுகள் இன்னும் பலமாக உலகளாவிய ரீதியில் பல பிரபலங்களை அழைத்து இடம்பெறுவதாகவும் சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே திருமணத்துக்கு முந்தைய கொண்டாட்டங்களின் போதும் பிரபல பாலிவுட் நடிகர்கள் கலந்து சிறப்பித்திருந்ததையும் நாங்கள் அவதானித்திருந்தோம். எனவே இந்த திருமணம் 50 பேருக்கு இலவசமாக நடத்தப்பட்டதும், தாலி மற்றும் தங்கம், வெள்ளியாலான பொருட்கள் கொடுக்கப்பட்டதும், வீட்டு உபகரணங்கள் கொடுக்கப்பட்டதும் சிறப்பு. கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட விருந்தினர்கள் கலந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்விலே மகாராஷ்டிராவில் பால்கர் மாவட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட அதிதிகள் கலந்து சிறப்பித்தார்கள். அனைவருக்கும் வயிறு நிறைந்த சாப்பாடுகள், மங்களகரமான வரவேற்புகள், மகிழ்ச்சிகள் என்று எல்லையற்ற கொண்டாட்டமாக 3வது திருமணத்திற்கு முன்னைய கொண்டாட்டம் சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. பாருங்கள், பணம் என்பது இவ்வாறு தான் பயன்படுத்தப்பட வேண்டும். வெறுமனே எங்களுக்காக மட்டும் பயன்பட்டால் அது பணம் இல்லை. ஏன், பசித்தவர்கள் பசித்திருக்க கையில் பணம் உள்ளவன் மட்டும் ருசித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? பசித்தவனுக்கும் நாங்கள் எங்களால் ஆனதை செய்ய வேண்டும். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.